ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தொடர்ந்து ஒரு வாரமாகவே செம மழை. அதாவது எல்லா ஊர்லேயுமே மழை தான் பெய்யும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் தஞ்சாவூர் மாவட்டம், அந்த ஊரில் பார்த்திங்கன்னா செம மழையாக தான் இருக்குது. உங்கள் ஊர்லெலாம் எப்படி இருக்குது? மழை விட்டுருச்சா என்னன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட நீங்களும் வாங்க, நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய வந்து பைக் பார்க்கிங். ஆனால் நம்ம வீட்டில் வந்து கார் பார்க்கிங் கிடையாது, பைக் மட்டும்தான். இந்த பைக் பார்த்தீங்களா, என்னுடைய சன்னுடைய பைக்கு இது. அவர் வந்து விஜய் ரசிகர் அவர். அதனால் அவர் பைக்கை வந்து யாருமே தொடக்கூடாது, குழந்த மாதிரி அவர் வந்து பார்த்துப்பார். அவருடைய பைக்கு இதுதான். நம்ம பைக்கு. நம்ம வந்து இன்றைக்கி பைக்கில் தான் போக போகிறோம். காரில் போகலை, பைக்கில் தான் போக போகிறோம். வாங்க, எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? பார்த்திங்கன்னா கேமரா எடுத்துகிட்டே இருக்கும்போது அது அப்படியே என் பக்கம் திரும்பிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியாக தான் நம்ம வந்து போகணும். பார்த்திங்கன்னா பைக்கு இறக்குறது ஏற்றும்போது மட்டும் எனக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கும். அது ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அப்படியே சல்லுன்னு இறங்கும்போது வழியில் எதுவும் இதில் வந்து ஸ்கூல் வேன் போகும், ஆட்டோ போகும், கார் போகும், எல்லாமே போகும். இதுதான் நம்ம வீட்டு வாசல். இது இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைங்க கூட சம்டைம் ஒடியாந்துருவாங்க, அதனால் ரொம்பவே பயமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த வண்டியில் காற்றே அடிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா காற்று சுத்தமாகவே இல்லை. இதுதான் வந்து டயருக்கு வந்து காற்று பிடிக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நானும் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து நல்லா காற்றடிச்சு விட்டார். நம்ம அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பைக் எடுத்துகிட்டு. இப்போ வந்து வாங்க, நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நம்ம வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது மழை பேஞ்சு ஒரு மாதிரி வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ போகிறது ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குடிக்கு தான் வந்திருக்கோம். என்னுடைய அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இந்த மழை பெஞ்சிச்சு இல்லையா, அந்த கிளைமேட் வந்து குழந்தைங்களுக்கும் ஒத்துக்கலை, பெரியவங்களுக்குமே ஒத்துக்கலை. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாகவே ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னால் போயிட்டு பார்க்க முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் ஷாப் வச்சுருக்கிறதுனால தீபாவளி வியாபாரம் வேறு இருந்துச்சா. ஸோ அதனால் ஆட்களை ரெடி பண்ணுறது, கோழி வாங்குறது, இப்படிமாவே கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால தான் நம்ம போக முடியல. இப்போ தான் வந்திருக்கோம். இதுதான் என்னுடைய அக்கா வீடு. அவங்க வந்து மாடியில் இருக்காங்க, கீழே வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க, மேலே வந்து அவங்க இருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். பைக்கை அப்படியே நிப்பாட்டிட்டு என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு போக சொல்லிட்டேன், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்படியே கிளம்பி போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு. கதவெல்லாம் சாத்தி வச்சுருக்காங்க. போயிட்டு கதவை தட்டினா எங்கள் அக்காவுடைய ரியாக்ஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. என்னடி எப்போ வர சொன்னதுக்கு இப்போ தான் வந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு வெளியில் வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், மறுமழை வந்துருச்சு. இங்கே நம்ம அதுக்குள்ளாட்டியுமே கிளம்பணும், ஏன்னா தங்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை. பசங்களை விட்டுட்டு வந்தோம் இல்லையா, அதனால். இங்கே பாருங்கள் வானம் எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள். செம்ம மழை ஊற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மழை வர்றக்குள்ளாட்டியுமே நம்ம வந்து கிளம்பணும். அதுக்குள்ளாட்டி எங்கள் அக்கா போய் டீ போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு வேறு இதில் செஞ்சாங்களா, சாப்பிட்டு கிளம்புறது ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. மழையும் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,